இது வந்து ஒரு அல்ப ஃபேனா நான் வந்து கேக்குறேன். ரஷஸ்லாம் பார்த்திருப்பீங்க. பிக்சர் பார்க்காம எப்படி பேச முடியும்? விஜய் ரொமான்ஸ் எல்லாம் கேட்கணுமா? அவர் தான் கண்ணிலே பேசுவாரு. இந்த சீன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஓ மை காட் சோ கியூட். ஸ்னேகா யூ ஆர் சூப்பர் லக்கி. செம்ம கேரக்டர் விஜயோட பேரா. எனக்கு குழந்தைய நினைச்சலாம் டென்ஷனா இல்ல, காந்தியை நினைச்சுதான் டென்ஷனா இருக்கு. இப்பெல்லாம் அலோஃபா சுத்திட்டு இருக்காரு, வீட்டுக்கும் டைமுக்கு வரதில்ல. சத்தியமா குடிக்கூடாதுடா. எனக்கு என்னமோ பொண்ணோட தொடர்பு இருக்குமோன்னு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. I think 17 hours வித்தவுட் எனி பிரேக் 17 hours ஆமா. we went non-stop. Oh my god. ரொம்ப கியூட்டா இருந்தாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. ஸோ வீட்டில் வந்து ரொம்ப நல்லா இருக்கு படம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்னேகாக்கு தான் பேசணும்னு சொல்லி கொடுத்தாங்க. ஒரு 4 சீனுக்கு அப்புறம் திடீர்னு அதில் லைலா வந்தாங்க. ஏய் லைலாக்கு வந்து எவ்வளோ வயசானாலும் அந்த பாடி லாங்குவேஜ், அந்த வாய்ஸ், அந்த சைல்டிஷ்னஸ் போவே இல்லை. ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் அந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட் நான் இப்போ பேசி காட்டுறேன். We are looking forward for the release of GOAT, the greatest of all time, on the 5th of September. ரொம்ப சிரிப்பா அப்படியே பேசுறீங்க மேம். ஹாய், திஸ் இஸ் தீபிகா ஃப்ரம் ரெட் நூல். இன்னைக்கு நம்மளோட பல வருஷமா தமிழ் இண்டஸ்ட்ரி அண்ட் எல்லா இண்டஸ்ட்ரியும் கலக்கிக்கிட்டு இருக்க பல குரல்களுக்கான சொந்தக்காரரான சவிதா அவர்கள் இருக்காங்க. வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், ரொம்ப நல்லா இருக்கேன், தேங்க்யூ. எடுத்தோடனே நான் வந்து கோட் பத்தி தான் வந்து பேசணும்னு இருக்கேன். பிகாஸ் ஒரு மாதிரி கோட் ஃபீவர்ல வந்து எல்லாரும் போய்கிட்டு இருக்கோம். அண்ட் வெரி 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 சர்ப்ரைசிங் வந்து we have seen you separate works. ஸ்னேகா மேமுக்கு பார்த்திருக்கோம், லைலா மேமுக்கு பார்த்திருக்கோம். இப்போ ரெண்டுமே சேர்ந்து நீங்க பண்ணிருக்கீங்க. எஸ் ஐ ஹவ் டன் ஃபார் பியூட்டிஃபுல் லேடிஸ் அப்படின்ற ஒரு கேப்ஷனோடய நீங்க வந்து உங்க சோஷியல் மீடியா ஷேர் பண்ணும்போது we were very happy மேம். ஸோ கண்டிப்பா அதை பத்தி ஃபர்ஸ்ட் வந்து ஸ்னேகாக்கு தான் பேசணும்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஒரு 4 சீனுக்கு அப்புறம் திடீர்னு அதுல லைலா வந்தாங்க. ஏய் லைலா அப்படின்னு. லைலாக்கு நிறைய பேரை வச்சு டெஸ்ட் பண்ணோம், யாரோட வாய்ஸும் மேட்ச் ஆகல. நீங்க பேச முடியுமா அப்படின்னு கேட்டாரு வெங்கட் பிரபுவோட கோ டைரக்டர் பிரசன்னா. சரி என்ன இப்படி கேக்குறீங்க, லைலா இஸ் மை ஆக்ட்ரஸ், நான் தான் பேசுவேன் அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு சீன் பேசின உடனே 2 பேரும் ஒரே சீன்ல காம்பினேஷன் வந்தது. அந்த சீன் பண்ணலாம் அப்படின்ட்டு அதை ட்ரை பண்ணோம். ஸோ he was like wow, இது லைலா பேசுற மாதிரியே இருக்கு, இனிமே we will stop voice hunting, we'll go with it அப்படின்னாரு. ஸோ that is how 2 கேரக்டருக்கும் பேசுற மாதிரி ஆச்சு. இது வந்து ஒரு அல்ப ஃபேனா நான் வந்து கேக்குறேன். ரஷஸ்லாம் பார்த்திருப்பீங்க. எப்படி இருந்தது ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் படம் பார்த்துட்டு உங்களுக்கு? I was like wow, ஸ்னேகா you are super lucky, செம்ம கேரக்டர் அப்படின்னு சொல்லி நான் அதான் ஃபர்ஸ்ட் ரொம்ப நினைச்சேன். அண்ட் விஜயோட பேரா ரொம்ப கியூட்டா இருந்தாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. நீங்க ட்ரெய்லர்லயே பார்த்திருப்பீங்க அந்த சீன்ஸ். விஜய் ரொமான்ஸ் எல்லாம் கேட்கணுமா? அவர் தான் கண்ணிலே பேசுவாரு. ஸோ இந்த சீன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஓ மை காட் சோ கியூட். ஸோ வீட்டில் வந்து ரொம்ப நல்லா இருக்கு படம், சீன்ஸ்லாம் ரொம்ப கியூட்டா இருக்கு. லவ் கெமிஸ்ட்ரி பிட்வீன் விஜய் அண்ட் ஸ்னேகா. அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க ஸ்னேகா அதில், ஃப்ரம் த பிகினிங் டில் த லாஸ்ட். ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் கேரக்டருக்கு நான் பேசியிருக்கேன். ஸோ ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. ஐ திங்க் 17 hours லிவிங் பண்ணோம். அப்படின்னா அந்த ஸ்னேகா மேம் மட்டுமா இல்ல ரெண்டு பேருமே சேர்த்து? So without any break 17 hours ஆமா? We went non-stop. Oh my god. அதுக்கே தனி பாராட்டுகள் மேம், சீரியஸ்லி. ஏன்னா ஒரு படம் ஃபுல்லா வந்து அவங்க வர சீன்ஸ்க்குலாம் 17 ஹவர்ஸ்க்குள்ள முடிக்கிறதுலாம் சீரியஸ்லி வேற லெவல் மேம். ஸோ லைலா மேமோட போர்ஷன்ஸ் அதெல்லாம் எப்படி இருந்தது மேம்? அவங்க as usual பப்ளி, கியூட், ஒரு ஜாலி கோயிங் கேரக்டர். இவங்க கொஞ்சம் சீரியஸா, கொஞ்சம் மெச்சூர்டா, அப்படியே ஆப்போசிட்டா. ஆக்சுவலி இப்போ நாங்க ட்ரெய்லர்ல ஒரு ஷார்ட் பார்த்தோம் மேம், ரெண்டு பேருமே ஒன்னா இருக்கிற மாதிரி ஒரு ஷார்ட் பார்த்தோம். அது வந்து எங்களுக்காக சும்மா ஒரு குட்டி கிளான்ஸ் கிடைக்குமா மேம்? ட்ரெய்லர் சீன் தானே, பேசிடலாம். வெங்கட் பிரபு சொல்ல மாட்டாரு. அது தவிர்த்து ஏதாவது கேட்டா என்ன உதைப்பாரு வேண்டாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஒன்னும் டென்ஷன் ஆகாத. எனக்கு குழந்தைய நினைச்சலாம் டென்ஷனா இல்ல, காந்தியை நினைச்சுதான் டென்ஷனா இருக்கு. இப்பெல்லாம் அலூஃபா சுத்திட்டு இருக்காரு, வீட்டுக்கும் சீக்கிரம் வரதில்ல. எனக்கு என்னமோ பொண்ணோட தொடர்பு இருக்குமோன்னு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. மேம் அந்த டக்குன்னு எப்படி மேம் மாத்துறீங்க, எனக்கு புரியல மேம். இதுக்கே சீரியஸா மேம், அது லைவா பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நீங்க வந்து அவ்வளவு வெர்சடைலான வாய்ஸ், லைக் ஒவ்வொருத்தருக்குமே வந்து டிஃபரன்ஸே தெரியாதுன்ற அளவுக்கு இருக்கு மேம்.
ஓ! இவங்க 2மே இவங்க தான் பேசுனாங்களா? அப்படின்ற அளவுக்கு தான் எங்களுக்குமே வந்து ஷாக்கிங்கா இருந்தது. இதுக்கான மெனக்கெடல் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல மேம். அது நெறைய வருஷமா நீங்க டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்கீங்க. அண்ட் இப்ப வந்து 2 பேரும் ஒண்ணா வர்றத பத்தி நீங்க என்ன மேம் நினைக்கிறீங்க ஆக்சுவலி? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெங்கட் பிரபு வந்து 90ஸ் ஹீரோயின்ஸ்லாம் திருப்பி கூப்பிட்டுட்டு வந்து எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் குடுத்து, விஜயோட ஃபில்ம்ல நடிக்க வச்சிருக்காரு. ஸோ ஐ திங்க் வி ஷுட் ஆல் தேங்க் வெங்கட் பிரபு. அண்ட் ஐ அம் கிளாட் ஐ குட் 2 பேருக்குமே பேச முடிஞ்சதுன்னு. விஜயோட படம் கேட்கணுமா? வாய்ஸ்லாம் ஓகே ஆனதுக்கு அப்புறமா இது வெங்கட் பிரபு சார் என்ன சொன்னாரு? லைலா மேம்லாம் என்ன சொன்னாங்க? ஸ்னேகா மேம்லாம் என்ன சொன்னாங்க? லைலா என்கிட்ட பேசினாங்க முந்தா நேத்துக்கு. ம். அண்ட் இந்த மாதிரி ப்ரமோஷனுக்காக சென்னை வந்திருக்கேன் அப்படின்னாங்க. மீட் பண்ணலாம் அப்படின்னாங்க. அச்சோ! அன்ஃபார்ச்சுனேட்லி நான் சென்னையில இல்ல இப்போ. அதனால மீட் பண்ண முடியல அவங்கள. வெங்கட் பிரபு சார் லாஸ் ஏஞ்சலஸ்ல தான் வந்து ஹி வாஸ் டூயிங் விஎஃப்எக்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. ஆமா. ஸோ அதனால வி வர் ஒர்க்கிங் டெக்னிக்கலி. நான் வந்து வேற ஸ்டுடியோ, ரெக்கார்டிங் ஸ்டுடியோ, அவர் வந்து விஎஃப்எக்ஸ் ஸ்டுடியோல. பட் வி வர் இன் த சேம் பிளேஸ், லாஸ் ஏஞ்சலஸ். சோ நான் அதுதான் கேட்கணும்னு இருந்தேன். பிகாஸ் இப்போ வந்து இருக்கிற டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ல வந்து நீங்க ஒரு இடத்துல வந்து அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு இங்க வந்து ஒரு இடத்துல மிக்சிங் நடக்கும்போது டெக்னாலஜியோட எவல்யூஷன் வந்து சத்தியமா விவர் லைக் வாவ் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா வாய்ஸ் டு விஜய் ஆனந்த் அவர்கள் வந்து சொன்ன ஒரு விஷயம் வந்து நீங்க ஹாலிவுட் ஸ்டுடியோஸ்ல அதை ரெக்கார்ட் பண்ணீங்க, நீங்க வந்து அத அதுக்கான மிக்சிங் நடந்தது அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. We were actually shocked மேம். பிகாஸ் இப்போ அந்த அட்வான்ஸ்மெண்ட் ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல போன்ல கூட ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறாங்க அப்படின்னு மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்க பீங் இந்த இண்டஸ்ட்ரி ஃபார் சோ மெனி இயர்ஸ், இந்த டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தேங்க்ஸ்ன்னு சொல்றதா, இல்ல ஐ ஹேட் யூன்னு சொல்றதா, ஆல் தி கிரெடிட் கோஸ். கோவிட் இல்லைன்னா நமக்குள்ள இவ்வளோ மாற்றங்கள் இவ்வளோ சீக்கிரமா ட்ரூ வந்திருக்கும். ட்ரூ. சீக்கிரமா வந்திருக்குமான்னு தெரியாது. 1 இயர் ஸ்கூலே ஆன்லைன்ல நடந்தது. ஸோ டாக்டர் செக்அப் ஆன்லைன்ல. எவ்ரிதிங் இஸ் பிகம் ஆன்லைன் இல்லையா? மளிகை சாமான் ஆன்லைன் கடைக்கு எல்லாமே டோர் ஸ்டெப்க்கு வருது. ஸோ எல்லா இண்டஸ்ட்ரியிலயும் இந்த டெவலப்மெண்ட் வரும்போது டப்பிங்லயும் ஏன் வரக்கூடாது? எப்படி ரோடியோ ஆன் வீல்ஸ்ன்னு வந்ததோ அந்த ட்ரூ மாதிரி ட்ரூ. டெக்னிக்கலி we just need wire connected technologically. ஸோ அப்படிதான் இந்த அட்வான்ஸ்மெண்ட். அண்ட் இந்த டெக்னாலஜி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு அப்ளை பண்ணி யூஸ் பண்ணது வாய்ஸ் ஸ்டோர் விஜய். ஹீ இஸ் ஆல்வேஸ் அன் இன்னோவேட்டர். ஸோ தேங்க்ஸ் டு விஜய் இதை வந்து நடக்க வச்சதுக்கு காரணம் அவர் தான். அண்ட் அஃப்கோர்ஸ் இங்கே ஹாலிவுட்ல வந்து ஸ்டுடியோ அக்வஸ்டிக்ஸ் அதெல்லாம் வேணும். ஃபோன் ரெக்கார்டிங் மாதிரிலாம் பண்ண முடியாது. யூ நீட் சவுண்ட் ப்ரூஃப் ரூம். ஸோ அதனால அதுவும் அமைஞ்சுது. அண்ட் இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி அப்ளை பண்ணி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு யூ நீட் டு ஹாவ் அ ப்ராட் மைண்டட்னஸ். ஸோ நிறைய பேருக்கு புரியாது. சொன்னாலே எப்படி பண்ண முடியும், எப்படி பேச முடியும், எப்படி படத்தை அனுப்ப முடியும் அப்படிலாம் பயப்படுவாங்க. ஏன்னா பைரசி இருக்கு இல்லையா? ஸோ பிக்சர் அனுப்பாமல் சென்னையிலேயே பிக்சரை வந்து யூனோ தே பிளேட் இட். அண்ட் நான் இங்கே ஸ்டுடியோலேருந்து ஜஸ்ட் பிக்சரை பார்த்தேன், அவ்வளோதான். ஸோ ஐ டென்ட் ஹாவ் த கண்டென்ட் ஆல்சோ. ஸோ வெங்கட் பிரபு வந்து இது ஓகே சொன்னோடனே ஐ வாஸ் லைக் சூப்பர் ஹாப்பி. தேங்க் காட்ஸ். அண்ட் ஐ திங்க் திஸ் த ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு லீட் ரோலில் பண்ண கேரக்டருக்கு நான் வந்து ஹாலிவுட்ல இருந்து பண்ணது. இப்போ அதான் மேம் ஆக்சுவலி இப்போ இப்போ அங்க இருந்து இருக்கிற இது பிக்சர் மட்டும் பாத்தீங்கன்னா லைக் ரஷஸ் கூட நீங்க பாக்கலையா மேம்? பிக்சர் பார்க்காம எப்படி பேச முடியும்? ஓ ஓகே. இங்க இருந்து அது ஸ்ட்ரீமிங் பண்ற மாதிரியா இல்ல எப்படி? ஹவ் இஸ் தட் ப்ராசஸ் மேம்? என்ன இப்போ சென்னையில நான் ரெக்கார்டிங் ஸ்டுடியோல எப்படி இருப்பேனோ அந்த மாதிரி வேற ஒரு கண்ட்ரில அந்த ஸ்டுடியோல இருக்கேன், அவ்வளவுதான். அந்த ரூம்ல அவ்வளவுதான். இருப்பாங்க. அந்த சைட்ல சூப்பர்வைசிங் டீம், அசோசியேட் டைரக்டர், கோ டைரக்டர், சவுண்ட் இன்ஜினியர்லாம் இந்தியால. நான் வந்து டோட்டலி லாஸ் ஏஞ்சலஸ்ல. ஸோ கோட் ஆக்சுவலி வந்து இப்போ இங்க எவ்வளவு தூரம் ஒரு பெரிய வரவேற்பு இருக்கோ அதே மாதிரிதான் பல இடங்கள்லயும் வேர்ல்ட் ஃபுல்லா வந்துக்கான வரவேற்பு இருக்கு. நீங்க அங்க இருக்கீங்க, அங்க எவ்வளவு தூரம் வரவேற்பு இருக்கு அண்ட் எவ்வளவு தூரம் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஃபேன்ஸ்? இங்க டிக்கெட்ஸ் எல்லாம் அட்வான்ஸ் புக்கிங்ல இருக்கு. ஒரு நாள் முன்னாடியே ரிலீஸ் ஆயிடும்னு நினைக்கிறேன் இங்க. ஆமா மேம். எங்களுக்கு அது ஒரு ஆனந்த கண்ணீர், என்னத்த சொல்ல அப்படின்ற மாதிரி. So I'm waiting to see in theater. எஸ் எஸ் எஸ். ஸோ நாட் ஜஸ்ட் கோட், இப்போ நீங்க நிறைய நிறைய படங்கள்ல வந்து பண்ணிட்டு இருக்கீங்க and உங்களுக்கான வரவேற்பு அண்ட்
ஃபேன்ஸ் வந்து அவ்வளோ தூரம் இருக்காங்க. அண்ட் அடிக்கடி வந்து சோஷியல் மீடியால நாங்கனால பார்க்க முடியுது. சோ மச் ஆஃப் லவ் வந்து ஃபேன்ஸ் காமிச்சிட்டு இருக்காங்க. சோ அவங்க கிட்ட நீங்க என்ன ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஃபேன்ஸ் தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் ஆல் தி நைசஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ். யாரும் இது வரைக்கும் என்ன திட்டினதில்ல. அதுவே பெரிய சோஷியல் மீடியா ஏதாவது ஒரு போஸ்ட் போடவே ரொம்ப யோசிப்பேன் நானு. இட் ஹாஸ் டு பி ரியலி நைஸ், டீசென்ட் ஆர் யூஸ்ஃபுல் அந்த மாதிரி. ஸோ தேங்க் காட் டச் வுட் சோ ஃபார் ஐ டென்ட் கெட் எனி நெகட்டிவ் கமெண்ட்ஸ். ஸோ அதுவே எனக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். இப்போ கடைசியா நான் ஒண்ணே ஒண்ணு கேட்கணும் அப்படின்னு இருக்கேன் மேம். நீங்க நாட் ஜஸ்ட் இப்ப இந்த க்ரூவா இருக்கீங்க. ஒரு ஃபேனா வந்து கோட்டுக்காக எவ்வளவு தூரம் ஈகரா காத்துட்டு இருக்கீங்க? அத மட்டும் சொல்லுங்க மேம். நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டெக்னீஷியன். ஸோ நம்ம ஆ. பண்ண ஒர்க் எப்படி இருக்கு தியேட்டர்ல, பிக் ஸ்க்ரீன்ல, எந்தெந்த சீன் எல்லாம் ஆடியன்ஸ் ரசிக்கிறாங்க, எந்தெந்த சீன்லாம் நல்லா வந்திருக்கு, ரியாக்ஷன் எப்படி இருக்கு, டெக்னிக்கலாக தான் ஃபர்ஸ்ட் பார்ப்பேன். ஃபர்ஸ்ட் ஷோ எப்பவுமே. எப்பவுமே அது அப்படிதான் வரும். வில் பி அப்சர்விங் மோர் ஆஃப் அவர் ஒர்க் ஃபர்ஸ்ட். அப்புறம் தான் ஓகே. தேர்ட் டைம் பார்க்கும்போது தான் ஒரு படமா ஒரு ஆடியன்ஸோட பார்க்கணும்னு அப்புறம் டிஸ்ட்ராக்ட் ஆகி பார்ப்பேன். ஸோ யா we are all technicians. சோ எவ்ரி டைம் எவ்ரி ஒர்க் வந்து நீங்க ஒரு 2 டைம்ஸ் பாப்பீங்க அப்படின்னு தெரியுது. Yes. எஸ் 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 ஆக்சுவலி அதான் மேம். நீங்க இன்னும் உங்ககிட்ட இன்னும் நிறைய நிறைய பேசணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. ஆனா வந்து பேச முடியாதே. எதுவா இருந்தாலும் அது வந்து ஒரு வந்து சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ்ல ரிவீல் ஆயிடும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கு. ஸோ வீல் ஹாவ் அன் கான்வர்சேஷன் சம் அதர் டைம் வேர் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா இன்னும் நம்ம நிறைய பேசவே முடியும். இப்போ வந்து ஒரு மாதிரி ரெஸ்ட்ரிக்டடா இருக்கு அப்படின்றதுனால இதோட அப்படியே முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ பிஃபோர் வி வைண்ட் அப் நீங்க எதனா சொல்லணும்னு நினைக்கிறீங்களா மேம் ரிலேட்டட் டு கோட் அண்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே? ரீசெண்டாக லைலாவோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட் பார்த்தேன். பார்த்த உடனே எனக்கு லைலாக்கு வந்து எவ்வளோ வயசானாலும் அந்த பாடி லாங்குவேஜ், அந்த வாய்ஸ், அந்த சைல்டிஷ்னஸ் போவே இல்லை அப்படின்னு சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா அந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட் நான் இப்போ பேசி காட்டுறேன் அவங்கள மாதிரியே. நீங்க அவங்க கண்டிப்பா. போஸ்ட் போய் பாருங்க. எஸ் மேம். We are looking forward for the release of GOAT, the greatest of all time, on the 5th of September. அப்படியே பேசுறீங்க மேம். அப்படியே இருக்கு. ஐ கேன் ஜஸ்ட் இமேஜின் இட் இஸ் லைலா மேம் தான் என் கண்ணு முன்னாடி வந்துட்டு போறாங்க சீரியஸ்லி. So நீங்க போய் பாருங்களேன். அதான் சிரிப்பாங்க. You see வாவ். Instagram post. லாஃப் குட். சீரியஸ்லி வாவ் வாவ் மேம். ஐம் ஜஸ்ட் பிளெஸ்ட் டு see you. அது வந்து நேர்ல நான் விட்னஸ் பண்றதுக்கு ஐம் ஜஸ்ட் பிளெஸ்ட் மேம். அப்படியே அதே மாதிரி ஸ்னேகா மேம் வந்து படம் வந்து செப்டம்பர் 5th வந்துச்சுன்னா அவங்க எப்படி சொல்லுவாங்க அப்படியே? எல்லாரும் கோட் படம் பாருங்க. நான் ரொம்ப ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்கேன். செப்டம்பர் 5th கண்டிப்பா பாருங்க. எனக்கு எதுவும் மேஜிக் மாதிரி தெரியுது மேம் எனக்கு இங்க இருந்து பார்க்கும்போது. சீரியஸ்லி தேங்க்யூ சோ மச் ஃபார் பீயிங் அ வெரி பியூட்டிஃபுல் வாய்ஸ் இன் தமிழ் இண்டஸ்ட்ரி. கீப் டூயிங் வாட் யூ டூயிங் மேம். வேற எதனா சொல்லணும்னு நினைக்கிறீங்களா பிஃபோர் வி வைண்ட் அப்? ஆல் தி பெஸ்ட். படம் நல்லா சக்சஸ்ஃபுல்லா ஓடணும். அவ்வளவுதான் வேணும். வேற என்ன? கண்டிப்பா கண்டிப்பா. சோ அது ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஆகணும்ட்டு பெஸ்ட் விஷஸ் மேம். Thank you. Thank you so much. தேங்க்யூ சோ மச் மேம்.